வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு. இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சில பண்டிகைகளை வேதத்திலே கொண்டாடப்பட்டிருக்குது. அதை நம்ம நினைவு கூற வேண்டும். அதை கொண்டாடுகிறோமா இல்லையோ, ஆனால் கூட நம்ம என்ன பண்ணாத நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இந்த குருத்தோலை நாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12-15. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, தகுதியான இந்த குருத்தோல பவானிக்காய் ஆண்டவரே, இந்த வெற்றி பவானிக்காய் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அந்த எருசலேம் நகரத்திலே ஆண்டவரே நீ வெற்றி பவானியாக சுற்றி வந்து அடிச்சதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட சில பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய சபைக்கும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிள்ளைகளை மனமாறத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க மகிழ்வுபடுத்துங்க. தாழ்த்தி ஜெபிக்கிறோம், மகிழ்வுபடுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வேண்டிகள் நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த குருத்தோலை நாயர் அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றி பவானி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து நம்ம வாசித்து இல்லையா, முதலாவது மத்திய 21ஆம் அதிகாரத்துல இங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த 4 சுவிசேஷத்தில் ஒரே ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்குது. மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 1-12 வசனத்துக்கு வாசிக்க வேண்டாம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7-10 வசனம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 35 கடைசி வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 கடைசி வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெற்றி ஒரு பவானியாக வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்பட்டார்கள். யூத ஜனங்களுடைய வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்து இன்னும் அவர் ராஜாவாக வரவில்லை. இன்னும் அவர் இந்த உலகத்துக்கு ஒரு ராஜாவாகத்தான் வருவார் என்று சொல்லி யூதனுடைய ஜனங்களுடைய இந்த யூத குலத்தினுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு நம்பிக்கையா இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த யூதனுடைய ஜனங்களுக்கு அவங்க எவ்வளவுதான் வசனத்தை கேட்டோம், எவ்வளவுதான் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டோம், ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியாமலே போய்விட்டார்கள். அதுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆண்டவர் அதை நிறைவேற்றும்படியாக எப்படி செய்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவது ராஜா ஒரு தேசத்துல ஒரு ராஜா இன்னொரு தேசத்துல சண்டைக்கு போகும்போதோ அல்லது யுத்தத்துக்கு போகும்போதோ அந்த ராஜா வெற்றி பெற்றார்னா எதிர போவாரா? குதிரையில தான் போவார். குதிரையில ஒருத்தர் போனான்னு சொன்னா அது எதை குறிக்கிறது சொன்னா யுத்தத்துக்கு குறிக்கிறது. குதிரையில ஒருத்தர் போறான்னா ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு போனாங்கன்னா எதிர போவாங்க? குதிரையில போவாங்க. அப்படி குதிரையில போனாங்கன்னா அவங்களுக்கு என்னது? அவங்க யுத்தம் ஆரம்பிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நீதிபதிகள் புத்தகத்துக்கு பாத்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன பண்றாரா? யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா தேவன் நமக்கு என்ன பண்றாரா? ஜெயத்தை கொடுக்கிறாரு. ஆனா நம்ம யுத்தத்துக்கு நீங்க ஆயத்தமா இருக்கும்போது ஜெயம் என்ன தெரியுமா? கர்த்தரால் வரும். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய ராஜாக்கள் இந்த குதிரைகளை தான் போவார்களாம், அந்நிய ஜனங்கள் சொல்லப்படுது. ஆனா இயேசு கிறிஸ்து அல்லது யூத கோத்திரத்தார் அவங்க எதுல போவாங்கன்னு சொன்னா எதுல போவாங்க? கழுதை மேலதான் போவாங்க. அந்த கழுதை அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்குதான். அந்த கழுதை மேலதான் அவங்க என்ன பண்ணுவாங்களா? அதை போவாங்களா? நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா வேதத்துல அநேக இடங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த கழுதை எதை குறிக்கிறதுனா மேன்மையானவர். நம்ம கழுதை அடிச்சோன்னா என்ன சொல்றோம்?
ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்றோம். ஆனா கழுதை என்பது அது மேன்மையானது. அது மேன்மையானது மட்டும் இல்ல, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத குலத்துக்கு அதுலதான் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க அதுலதான் போவாங்களாம். நீங்க வாசிக்க யாராவது எடுத்துங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 1:33. அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக பிரவேசித்த பொழுது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் ஆண்டவருடைய சேவகனை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோன் என் கேவர் கழுது மேலே ஏற்றி அவனை சீதோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே பிரதான ஆசாரியர்களும் சதேக்கியும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார். பாருங்க, ராஜாவாக பிரவேசித்து இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, சாலமோன் தாவீது ராஜாவாக இருக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு வயதான பிறகு தாவீதை ராஜாவாக பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, சாலமோன் அந்த கழுதை மேலே ஏற்றிக்கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா அங்க பிரதான ஆசாரியர்கள், சாதேகைகள், தீர்க்கதரிசிகள் நாத்தன் இவர்களால் கூடி என்ன பண்ணலாம், அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அந்த கழுது மேலே தான் கூட்டி கொண்டு வந்தார்களாம். இன்னும் நீங்க நியாயாதிபதி புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வெள்ளை வெள்ளை கழுதை மேல் ஏறி இருக்கிறவர்களே, நியாயாசனத்துக்கு முன் விட்டு இருக்கிறவர்களே, வழியிலே நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, யூத குலத்தின்படி, யூத ராஜசிங்கத்தின்படி அவங்க ஒரு தேசத்துக்கு அந்த கழுது மேலே போனார்கள் சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சமாதானத்தை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாட்டுக்கு அந்த காலத்துல கொடியெல்லாம் கிடையாது, கொடி இருந்துச்சுன்னா அப்படி காமிப்பாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இந்த தென்னை ஓலை, குருத்து ஓலை அப்படின்னா பல ஓலைகளே அவங்க என்ன பண்ண நறுக்கி அதை என்ன பண்ண வெற்றி பெற்றவங்களுக்கு அப்படி காட்டுவாங்க. அது ஓசன்னா சொன்னா எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை விடுதலை கொடுக்க சொல்லி அர்த்தமா. அப்படி இந்த கழுது மேலதான் வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முக்கியமான காரியம் என்ன சொன்னால், நம்ம ஒரு 5 காரியங்களை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஏற்றுனா இந்த தீர்க்க தரிசன வசனம் சொல்லப்பட்டதுன்னா நிறைவேறப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம்ல நகரத்துக்கு முன்னாடி அந்த அவர் வெற்றி பவனி வரும்பொழுது அவரு என்ன பண்றாங்களா, எல்லாரும் சத்தமிட்டு ஆர்ப்பரித்து ஆண்டவர் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனத்தை வாசிங்க. 21 வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். நீங்க போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவளை அழுத்து திருப்பி கொண்டு வாருங்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். நீங்க முன்னாடி வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எருசலேமுக்கு சமீபமா இருந்த ஒலிவ மலைக்கு அருகாமையில் இருந்த பெத்லகேம் என்று சொல்லுகிற அவர் சீசர்களை கூப்பிடுறாரு. எத்தனை சீசர்கள் கூப்பிடுறாரு? 2 பேரை கூப்பிட்டு, நீங்க எனக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்துல ஒரு கழுதுக்குட்டி இருக்கும். அந்த கழுதுக்குட்டியை நீங்க என்ன பண்ணுங்க, அழுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சீசர் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படித்து அப்படியே போறாங்க. இந்த கழுது குட்டிய அழுத்து வர. அடுத்த வருஷத்துல வாசிக்கலாம், இந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சுன்னா உரைக்கப்பட்டது, நிறைவேறப்பட்டது. 5ஆம் வருஷத்துக்கு தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது, நிறைவேறப்பட்டது. பாருங்க, இதோ ராஜா சார்ந்த குணம் அல்லவர் கழுது மேலும் கழுது குட்டியின் மேலும் மரியை ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்றார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, நிறைவேற்றப்படும். எந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, எந்த இடத்துல சொல்லப்பட்டது? சகரியா 9:9 வாசித்தீங்கன்னா சகரியா தீர்க்க தரிசனம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜா இந்த ஆதியாகமத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு ராஜாக்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசி இருந்தாங்க. சரியான அதற்கு பிறகு என்னாச்சு, தீர்க்கதரிசி வந்த பிறகு சரியான ஒரு ராஜா இல்லாததுனால சகரியா 9:9
9 சொல்றாரு, ஒரு ராஜா உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, வரப்போகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ராஜா சொன்னது நிறைவேறணும். இந்த நிறைவேறுவதற்காக தான் இங்க ஒரு அடையாளமாக சொன்னார். வாசிங்க அந்த வசனம் 9:9. சீயோன் குமாரத்தியே மிக களிகூரு, எஸ்லேம் குமாரத்தியே கம்பீரு. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், இரட்சகர், தாழ்மை உள்ளவரும், கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேல் ஏறி வருகிறார். பாருங்க, நான் முதலாவது சொன்ன இந்த குருத்தோல நாணயர் எதை குறிக்கிறது என்று சொன்னால் வெற்றி பவானி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெற்றி பவானி எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாக கழுதை மேலே வருவார் என்று சொல்லி பல தீர்க்கதரிசன வசனங்கள் சொல்லப்பட்டது நிறைவேறப்படுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அந்த வெற்றி பவானி வந்தார். அந்த வசனம் சொல்வதற்காக இந்த 4 சுவிசேஷம் ஒரே மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அங்க வந்தாரு. தீர்க்கதரிசன வசனம் என்ன சொல்லப்படுங்க, 4 காரியங்கள் சொல்லப்படுது. முதலாவது நீங்க வாசித்தீங்கன்னா, சீயோன் குமாரத்தியே இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதை குட்டி மேல். 3 காரியங்கள். இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சிக்க வருகிறார். யூதருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம்ல அங்க அடிமையா இருக்கிறாங்க. யாருடைய காலத்துல அடிமையா இருக்கிறாங்கன்னா ரோம அரசாட்சியினுடைய காலத்துல அவங்க கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ரோம அரசாட்சியின் கீழே தான் அவங்க இருக்கிறாங்க. ரோம அரசாட்சியினுடைய இந்த யூத ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக வைத்துக் கொண்டிருந்தார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து யாராவது எங்களை ஒருவர் மீட்க வரமாட்டாரா, யாராவது வந்து எங்களை விடுதலை கொடுக்க மாட்டாரா, யாராவது வந்து எங்களுக்கு இந்த பாடுகள் வந்து இந்த உபத்திரத்துல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காது என்று சொல்லி அவங்க அங்காலாய்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசன வசனம் சொல்லப்பட்டது போல, இந்த சகரியா 9:9 சொல்லப்பட்டது போல, இதோ உங்கள் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நமக்கு விடுதலை கிடைக்க போகுது. நமக்கு எருசலேம்ல நம்ம பாடுகள் பட்டோம், உபத்திரவப்பட்டோம், வியாதிப்பட்டோம். நம்ம சரியான ஆளுவதற்கு சரியான ஒரு ராஜா இல்ல. அதனால நம்ம ஆளுவதற்கு சரியான ஒரு ராஜா வரப்போகிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணலாம், சந்தோஷித்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க வாசித்தீங்கன்னா முதல் ராஜா சவுல் அவர் கழுதை தேடும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணாரோ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. வேதத்துல நிறைய இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அந்த கழுதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது மேன்மையானவர், தாழ்மையுள்ளவராய் குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க வாசித்தீங்கன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் ரட்சிக்கிறவராய் வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் யோவான் 8:46 வாசிக்க. என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்கள் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், ஏன் என்னை நீங்கள் விசுவாசிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களை யாராவது குற்றப்படுத்த முடியுமா? என்னிடத்திலே பாவம் இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. எருசலேம் நகரத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஜனங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களுக்காக தான் நான் ரத்தம் சிந்த போறேன், உங்களுக்காக தான் சிலுவையில் அறையப்பட போறேன், உங்களுக்காக தான் இந்த வெற்றி பவானி நான் வரப்போகிறேன், உங்களுக்காக தான் நான் ராஜாவாக வரப்போகிறேன். உங்களுக்கு எத்தனை தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்து கூட ஆண்டவர்களை மீட்டெடுத்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யாரால் என்னை குற்றப்படுத்த முடியுமா? ஆண்டவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாத தேவ ஆட்டுக்குட்டியானவர், யாராவது குற்றப்படுத்த முடியுமா? நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை என்று சொல்றார். நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், ஆனா நீங்க சத்தியத்தை கேட்காம போயிட்டீங்கன்னு சொல்றாரு. அவருடைய பிறப்பின் குறிப்பு கூட அது குறிப்பு பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் ஒரு புண் சென்றுட்டே இருந்துச்சான். அவர் நிறைய கூட்டம் அவர் கூட போயிட்டே இருந்துச்சான். அந்த எருசலேம் நகரத்துல இந்த வெற்றி பவானி போகும்போது ஏறக்குறைய பின்னாடி 1.5 லட்சம் பேரு, முன்னாடி 1 லட்சம் பேரு ஓசன்னா 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 எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை விடுதலை கொடுங்க என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ராஜா இயேசு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துக்கு, அடாடா இப்படிப்பட்ட ஜனங்களை நான் பார்க்கவே இல்லையே, இப்படி நம்மளை புகழ்ந்து பேசுறாங்க, இப்படி நம்மளை ஆராதிக்கிறாங்க, இப்படி நம்மளை தொழுது கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எப்படியாவது ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் சொல்லிதான் ஆண்டவர் சொல்லிட்டு அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்றேன்.
ஒரு தேசத்திலிருந்து ஒரு தேசத்துக்கு நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அந்த குதிரை மேல தான் போவாங்க. ஆனா வெற்றி பெற்ற பேருக்கு அவங்களை கொண்டாடுவது எதுன்னு சொன்னா அந்த கோவர் கழுது மேல வைத்துதான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஓசன்னா ஓசன்னா சொல்லி ஆர்ப்பரிப்பாங்க. வாசிங்க ஏசாயா 53:11 வசனம். அவர் தமது ஆத்துமா வர்க்கத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்கள். என் தாசனாகிய நீதிபரரே, தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தமது ஆத்துமா வர்க்கத்தின் பலனை கண்டு திருப்தி ஆக்குவார். என் தாசனாக நீதிபரர் தம்முடைய பற்றும் அறிவினால் அநேகர்கள் நீதிமான்களாக்குவார். அவர் அக்கிரமங்களை நாமே சுமந்து கொண்டார். நீங்க வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நீதிபரர் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கே பிதாவானவரே சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய குமாரன் பாவம் செய்யாதவர், என்னுடைய குமாரன் பாவம் செய்யாதவர். அவர்கிட்ட சத்தியம் இருந்துச்சு, நீங்க சத்தியத்தை சொல்லும் போது கீழ்ப்படியாம போயிட்டீங்க. ஆனால் அவர் சொல்கிறார், அவரே எப்படிப்பட்டவர்? நீதிமான். யார் நீதிமான்? இயேசு நீதிபரரா இருக்கிறார். அப்படிப்பட்ட நீதிபரரா இருக்கிறவர்கள நாம் ஒரு குற்றத்தையும் சாட்ட முடியாது. எபிரேயர் 1:9 வசனத்தை வாசிங்க. நீ நீதியை விரும்புகிறவர் அக்கிரமத்தை வெறுக்கிறீர்கள். ஆதலால் தேவன் தம் பூமியிலே உங்களுடைய தோழரை பார்க்கிலும் உங்களுடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீர் நீதியை விரும்புகிறவர் அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நீதிமான், நீதிபரர். நம்ம அக்கிரமம் உள்ளவர்கள் தான். உமது தோழரை பார்க்கல உண்மை ஆனந்த தைலத்தினாலே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். அந்த வெற்றி பவானிலே வரும் பொழுது அவர் அந்த கழுது மேலே உட்கார வைத்து ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னால் அது ஒரு நாலா ஜனங்களையும் காப்பாற்றுவார் என்று சொல்லி வெற்றி பெற்றார் என்று சொல்லி எல்லாரும் எருசலேம் ஜனங்களை ஆர்ப்பரித்தார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பாவங்களாதவர்களாக இருந்தார், நீதிபரராக இருந்தார். இன்னைக்கு நாம் நீதிபரராக இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியில நீங்க வாசிக்கும் போது நீதிபரரா இருக்கிறார், நம்ம நீதிபரரா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நீதிபரரா இருக்கிறாரு. அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறீர்களா? நம்ம இன்னைக்கு அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறோமா? இன்னைக்கு அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். துணிகரமாக பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். துணிகரமாக மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்றாரு, அப்படிப்பட்டவர் இல்ல, என் தேவனே அவர் என்ன பண்ணாராம்? அபிஷேகம் பண்ணினார். பிதாவே அவர் அபிஷேகம் பண்ணினார். இந்த பூமிக்கு இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் அனுப்பும்போது சாதாரணமாக அனுப்பல. ஆண்டவருடைய பிதாவுடைய சித்தத்தில் படித்தால் 33 வருஷமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? மரியாதை வயிற்றுல அபிஷேகம் பெற்றவர் பரிசுத்த ஆவியானவருக்கு அபிஷேகம் பெற்றதா அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது எரேமியா சகரியா தீர்க்கதரிசி வாசிக்கும் போது அவர் ரட்சிக்கிறவர். யாரு? அந்த கழுதை குட்டி மேல ஏறி வருகிறவர் இஸ்ரவேலை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ரட்சிப்பு அடைந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக சிலுவையிலே அறைந்தார். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னும் நம்ம ரட்சிக்கப்படாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை பற்றி அநேக சத்தியத்தை தெரிந்து தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்க வாசிங்க. யோவான் 12:13 நீங்க வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு அவருக்கு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆர்ப்பரித்தார். பாருங்க, இங்கதான் அந்த யூத ஜனங்களுக்கு என்ன சொல்றாங்க? இவர் தான் ராஜான்னு சொல்றாங்க. சில பேர் நம்மள என்ன கழுது மேல வருவாரா, குதிரை மேல வருவாரு, இல்லை யானை மேல வருவாரு. அப்படித்தான் இது யூதருடைய ஜனங்களுடைய அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த கழுகு மேல வருவார், நம்ம என்ன பண்ணலாம்? ரட்சிக்கிறவர். ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா. யார் அவரு? இஸ்ரவேல் ராஜா சொல்லி அங்க ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மத்தேயு 21:9 வாசிங்க. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் பிரதான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கோ இந்த வாசிங்க, பிரதான ஜனங்கள் தாவீது குமாரனே ஓசன்னா என்று சொன்னாங்க. அங்க பார்த்து
பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவே ஓசானான்னு சொன்னாரு. இங்க நீங்க மத்தேயு 21:9 நீங்க வாசிக்கும் போது தாவீதுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தாவீதுடைய வம்சத்தை தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்ன சரித்திரம். அதனால தாவீதுடைய ஆட்சி காலத்துல தான் தாவீதுடைய வம்சத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்துல எல்லா ஜனங்களும் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவருடைய யூதருடைய ஜனத்துக்கு படி கேட்டிருந்தாங்கன்னா யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு வந்திருக்கும். ஆனா இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் ரட்சிப்பு வர வேண்டும் சொல்லி மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு குமாரனை பெறுவார், இயேசு என்று பெயரிடு. ஏனெனில் அவர் தமது ஜனங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாருங்க, எருசலேம் நகரத்து ஜனங்கள் என்ன சொன்னா, நம்முடைய பாவத்தை நீக்குகிறவர், நம்மளை ரட்சிக்கிறவர் வருகிறார். எங்களை ரட்சிப்பதற்காக வருகிறார், எங்களை மீட்பதற்காக வருகிறார், எங்களை பாதுகாப்பதற்காக வருகிறார். எங்களுடைய இந்த அடிமைத்தனத்துல, இந்த ரோம அரசாட்சியினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். யூதர்களுக்கு மட்டும் இல்ல. வசனத்திற்கு வாசித்து 1:14 வாசினா உலக ரட்சகர், இந்த உலகத்துக்கு ரட்சகராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக ரட்சகர் போடப்பட்டது. வாசிங்க. பிதாவானவர் உலக ரட்சகராய் அனுப்பினார் என்று உலக ரட்சகர். யார் அவரு? ரட்சிக்கிறவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக வந்தார். யூத ஜனங்களுக்கு மட்டும் வரல. இல்ல, யூத ஜனங்கள் எருசலேம் ஜனங்களுக்கு ஏறக்குறைய ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம், முன்னாடி ஒரு லட்சம், ஏறக்குறைய ஒரு 3-4 லட்சம் பேர் வச்சுக்கோங்களா. அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வரல. யாருக்காக வந்தாரு? இந்த உலக ரட்சகர். புறஜாதி ஜனங்களாகிய நம்ம கூட ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த வெற்றி பவானி வந்தார். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமமும் இல்லை. அவருடைய நாமம் இல்லாம வேற நாமமே இல்லையா? ஆண்டுடைய அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரை எண்ணி வேறொரு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் நமக்கு ரட்சிக்கிறவர், அவர் தான் நம்மை மீட்கிறவர், அவர் தான் எருசலேம் நகரத்துல மீட்கிறவராக இருக்கிறார். சொல்றாரு, வானத்தின் கீழும் பூமி மனுஷனும் அநேக நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவில்லை என்று சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்க இந்த எருசலேம் நகரத்துல இந்த வெற்றி பவானியில வரும் பொழுது அப்பதான் அவங்க யோசிக்கிறவர், ஓ இவர்தான் ராஜா, இவர்தான் நம்மளை ரட்சிக்க வந்தவர், இவர்தான் நம்மளை ஆளுகை செய்கிறவர் சொல்லி அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க. 33 வருஷம் எருசலேமை சுற்றி சுற்றி ஊழியம் செஞ்சார். நகரெல்லாம் கலேலியா, யூதேயா, சமாரியா பட்டணமெல்லாம் ஊழியம் செஞ்சார். எப்படியாவது அந்த யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ கூட அவங்க என்ன பண்ணல? ரட்சிக்கப்படவில்லை. சத்தியத்தை அறிந்தும் அவங்க ரட்சிக்கப்படாம போய்விட்டார்கள். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இந்த வெற்றி பவானில, இந்த குருத்தூல நாயில நமக்கு முதல் என்னன்னா ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், திரும்ப போய் ரட்சிப்புக்காக போய் ஜெபம் பண்ணாங்க. நம்ம ரட்சித்துட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், அதை ரட்சிக்கிறவர். இரண்டாவது நீங்க வாசிப்பீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், முதல் சொன்ன நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனாலதான் நம்ம நீதிபரராக இருக்கிறோம். அவர் நீதி இல்லைன்னா நம்ம நீதி இல்லாமலாம் இருக்க முடியாது. அவர் நீதிபரர், அவர் நீதிமான், உத்தமன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம் அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது நீங்க வேதத்திலே வாசிக்கும் போது அதே அந்த சகரியா 9:9 வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தாழ்மை கழுதைய நீங்க அனுப்புனீங்கன்னா அந்த தேசத்தோடு இந்த தேசத்தோடு என்ன அதுதான் சமாதானம் பண்ணாங்க. கழுதையில போனாங்க, குதிரையில போனாங்க, யுத்தத்துக்கு ஆரம்பமா இருக்கும், யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இருக்கணும். ஆனா வெளிப்பட்டு விசேஷத்துல குதிரையில போவார். அது இயேசு கிறிஸ்து குதிரையில வர்றது அது நியாயத்திற்கு வருவார். அதுக்கு இதுக்கு சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? கடைசியாக வாசிக்கிறா அவர் தாழ்மையுள்ளவர். அதனாலதான் அவர் பிறக்கும் போது கூட அவர் தாழ்மையான ஒரு இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிறப்பது கூட இந்த உலகத்துல அவர்
ஒரு மாட்டு தொழுவத்தின் முன்னாடி அவர் கடத்தப்பட்டார் என்று சொல்லப்படுது. அந்த மரியாதை இயேசுக்கு போகும்போது கூட கழுது மேல தான் போனாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு, சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனை முன்னணியும் அறியும். இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே என்றார். என் ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் பாவம் உள்ளவர்களா இருக்கிறார், என் ஜனங்களுக்கு ஐயோ என்று சொல்ற கீழே நீங்க வசத்திலே வாசிக்கிற மாடு தன் எஜமானை அறியுமா? மாடு தன் எஜமானை அறியும், புரியுதா? மாடு தன் எஜமானை அறியும், கழுது தன் ஆண்டவன் முன்னணியை அறியுமா? மாடு மிருகம் வந்து தன்னுடைய எஜமானை அறிந்திருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் நன்றி உள்ள நாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாடு தன் எஜமானை அறிகிறது, கழுதை தன் ஆண்டவன் முன்னணியை அறியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவில்லாமல் போய்விட்டார்கள். அவர்தான் ராஜாவா வருகிறார், அவர்தான் எருசலேமில் உலாவிக் கொண்டு வருகிறார். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னெடுப்பவர் பின்னெடுப்பவர்கள் உலகமே வைக்கத்தக்கதாக அந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவர் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். ஆனா இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கழுதை தன் எஜமானை அறியும். ஆண்டவருக்கு கழுதையுடைய குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது தாழ்மையா இருக்கும். அது எங்க வேணாலும் படுத்து கொண்டு இருக்கும். அது எங்க வேணாலும் எவ்வளவு சுமை வைத்தாலும் அந்த கழுதை சுமந்து கொண்டே செல்லும். எப்ப அது வந்து மெயின் ரோடுலாம் தேவையில்லை, அது கரடு முரடான வழியில் கூட நடக்கும். தன் எஜமானுக்கு உண்மையாவா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் இந்த யூத குலத்துல கழுதையை மேன்மையானவர்கள் என்று சொல்றோம். நீங்க நம்ம யாராவது பார்த்து கழுதைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? சண்டைக்கு போறோம். கழுதையில் தான் இயேசு கிறிஸ்து அந்த வெற்றி பவானி வந்தார் என்று சொல்லி நம்ம போடுறோம். கழுதையில் தான் அந்த வெற்றி பவானி வந்தார் என்று சொல்லி நம்ம போடுறோம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம்? நம்ம ஆராய்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 45ஆவது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆராப் ராஜா குதிரை மேல ஏறி எங்க போனாராம்? இஸ்ரவேலுக்கு போனார். பாருங்க, ஆராப் ராஜா ஒரு வெற்றி பவானியாக எருசலேம் நகரத்துக்கு சென்றார் சொல்லப்பட்டது. ஒரு வெற்றி பவானி, ஒரு வெற்றி பெற்றா அவங்களுக்கு வெற்றி பவானி, ஒரு விழா கொண்டாடுவாங்க. அதே போல நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆனா எருசலேம்ல கழுதை குட்டியுள்ள இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கழுதை மேல தாழ்மையுள்ளவராக இருந்தார். நீங்க மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. மகாத்மா காந்தி பைபிள் படிச்சிருக்கிறது. அவர் வந்து மனப்புருஷத்தை படிச்சிருக்கிறது. அந்த படிச்ச பிறகு அதன்படி நடக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாராம். ஒரு நாள் அவர் ட்ரெயினில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் போனாராம் ஒரு மீட்டிங் பேசுறதுக்கு. ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த ஏசி கோச்சில் போய் பார்க்குறாங்க, ரெசர்வேஷனில் போய் பார்க்குறாங்க. மகாத்மா காந்தி அங்கே இல்லையா? அவர் எங்கே வந்தாராம்? ஒரு சாதாரணமாக ரெசர்வேஷனில் எல்லா ஜனங்களும் கூட வந்தாராம். தன்னை தாழ்த்தினாராம். ஒரு குதிரையில் போகிறவங்க அந்த கால் வந்து என்ன ஆகுதான்? கீழே படாது. ஆனால் கழுதில் போகிறவங்க கால் வந்து என்ன பண்ணுமா? இந்த பூமியை தொடுமா. இயேசு கிறிஸ்து பூமியில் எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வந்தாராம். அல்லேலூயா. அந்த பாதம் பட்டதுனால இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சரி, அந்த மகாத்மா காந்தி என்ன பண்ணாராம்? வேதத்தை படிச்சு அதைப்படி நடந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நான் தாழ்த்தினான். ஒரு முதல் ஏசி பட்சியில் வருவார், இல்லை ரெசர்வேஷன்ல வருவார் பார்த்தாங்க. இங்கே வரல. எதில் வந்தாராம்? சாதாரண ஜனங்கள் ஏற்படாத கம்பார்ட்மெண்ட்ல எல்லா ஜனங்களும் கூட அவர் வந்தாராம். எதை குறிப்பிட்டா ஒரு தாழ்மையானவர். இந்த தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக சுதந்திரம் கொடுத்து வருவார், சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலக ரட்சகர். அல்லேலூயா. அதை விட இந்த உலக ரட்சகர் நமக்கு ஒரு மாடல் என்னன்னா அவர் தாழ்மையாக இருப்பார். அல்லேலூயா. தாழ்மையாக இருப்பார். இந்த ஜனங்க வாசிக்க அடுத்தது 21ஆம் அதிகாரம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில்
நகர்த்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். நகர்த்தார் விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து தீர்க்கதரிசி இயேசு என்றார். அவர் இயேசுவுக்கு பிரவேசித்து நகர்த்த யாரும் ஆச்சரியப்பட்டார். இவர் வந்து யார் என்று விசாரித்த பொழுது இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் உள்ள அந்த ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அவரு நம்மளை ரட்சிப்பதற்காக வந்தார், நம்மளை மீட்பதற்காக வந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. எப்படி தீர்க்கதரிசி என்று சொன்னீங்கன்னா சகரே 9:9 சொல்லப்பட்டிருக்குது. அவர் எது மேல வருவார் தீர்க்கதரிசி? இந்த உலகத்தில் ஆளுகிற ராஜாவாக இயேசு கிறிஸ்து எது மேல வருவார் என்று சொன்னார்? கழுதை குட்டியின் மேல் ஏறி வருவார். ஹல்லேலூயா. அவர் கழுதை மேல கொஞ்ச நேரம் போனாரு, அப்புறம் கழுதை குட்டி மேல போனார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆண்டவர் இந்த கழுதை குட்டி மேல வந்தார். கழுதை மேல நகர்த்தாலும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவன் யாரு? ஒரு சாதாரண மனிதன் அல்லவா? இல்ல இல்ல, இவர் வந்து யாரு? தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னார். அது கீழே நீங்க வசனத்தை வாசிக்க, ரொம்ப முக்கியமான வசனம். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விக்கிரகங்களும் கொள்கைகளையும் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய கழுத்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையா ஆக்கிட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் சொல்ற ஒரு ஆலயத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ஆலயத்துல விற்கிறவர்களும் கொள்ளைக்காரரும் என்ன பண்ணாங்க? அதை பார்த்து துக்கப்பட்டாராம். அவர்கள் என்ன பண்ணாராம்? அங்க அந்த ஆலயத்தை ஒரு கள்ளர் குகையாக வியாபார சந்தையாக மாற்றி விட்டார்களாம். அங்கே ஆண்டவர் பார்த்த இந்த வீடு ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் ஏன் கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்க ரொம்ப துக்கப்பட்டார். யூரோப்பில் வாசித்தனா கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த யூத கோத்திரத்துக்கு எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும் கூட இவங்க கீழ்ப்படியாம போகிறாங்க என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணலாம்? கண்ணீர், இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடு ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடு இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது? ராஜாவாக இயேசு கிறிஸ்து இந்த வெற்றி பவனில் வரும் பொழுது, அவர் உலகத்தை ரட்சிக்கிற வரும் பொழுது, முன்னடுப்பார் பின்னடுப்பார், அவர் போற்றி துதித்து கொண்டு வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பார்த்தா அது எப்படிப்பட்டதா இருந்துச்சா? கள்ளர் குகையா இருந்துச்சாம். அதனாலதான் ஆண்டவர் கோபப்பட்டு என்ன பண்ணாராம்? கிபி 70ஆம் நூற்றாண்டுல இந்த ரோம பேரரசர் தீத்து பேரரசர் என்ன பண்ணாராம்? அந்த எருசலேமை அழிச்சிட்டாங்க. அந்த ஜனங்கள் மனம் திரும்பாம போனதுனால, அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாம போனதுனால, அந்த 70வது கிபி 70வது ஆண்டுல என்ன பண்ணாராம்? ரோம பேரரசர் தீத்து என்ன பண்ணாராம்? அந்த எருசலேமை அழிச்சிட்டாங்க. அங்க உள்ள ஜனங்களே அழிச்சு போட்டாராம். ஏன்? கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி கீழ்ப்படியாம போனோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு? பலனை கொடுப்பார். ஆண்டவர் ரொம்ப பலனை கொடுப்பார். இந்த குருத்தோலை ரொம்ப முக்கியமானது. இந்த குருத்தோலை பார்த்தீங்கன்னா ஒரு வாழை யாராவது இருக்கணும் பாருங்க. இந்த குருத்தோலை பாருங்க, இது பார்க்கறதுக்கு இது வந்து பச்சையா இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வெள்ளையா அப்படி மெதுவா இருக்கும். இது கத்தி போல இருக்குது, ஆனா கத்தி குத்த முடியாது. ஆனா இது கத்தி போல இருக்கு. இருபுறமா பட்டை மாதிரி இருக்குது, ஆனா இது பட்டை. ஆனா இந்த குருத்தோலையில ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கை, புது வாழ்க்கையை ஆண்டவர் துவக்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். எருசலேம் நகரத்துல அந்த மக்கள் சில பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சில பேர் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணலாம்? கூக்குரல் இட்டார்கள். அப்படிப்பட்ட கூக்குரல் இட்ட அந்த ஜனங்களுக்கு இந்த குருத்தோலை மூலமாக ஆண்டவர் நம்முடைய மனமாற்றம் செய்ய போறாரு, நம்மளை அர்ச்சாட்சி செய்ய போறாரு, நமக்கு விடுதலை கொடுக்க போறாரு, நமக்கு வந்து நீ என்னது ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்க போறாருன்னு சொல்லி இந்த குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். ஓசன்னா என்று சொன்னால் வெற்றி பவானி என்று அர்த்தமா? ஓசன்னா என்று சொன்னால் அது நமக்கு விடுதலை கொடுக்கிறது என்ற அர்த்தமா? ஓசன்னா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறான்? துளிர செய்ய போகிறார் என்று சொல்லி அர்த்தமா? ஏசாயா புஸ்தகம் 58:8. இந்த குருத்தோலை மென்மையானது, அது கத்தி போல இருக்கும், நம்மள ஒண்ணும் செய்யாது. நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவதா? ஒரு புது வாழ்க்கை தொடங்கப்போன்னு சொல்லி இஸ்ரவேல் நிறைய நம்பிக்கையா இருந்துச்சான்.
அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல விடிய காலத்து வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பி எழுப்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். அப்போது விடிய காலத்தில் வெளிப்பை போலவும் உன் வெளிச்சம் எழும்பும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்ந்து. அது கீழே என்ன சொல்றது? உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். பாருங்க, அந்த எருசலேம் நகரத்துல அவர் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கும் போது முன்னாடி என்ன போதான்? முன்னாடி அவர் நீதி, அவர் நீதிமான், அவர் நீதிபரர், அவர் ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், இந்த உலகத்தை உலக ரட்சகர். அந்த நீதி முன்னாடி போயிட்டே இருக்குது. பின்னாடி யார் காக்கிறது? தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் முன்னாடி காக்கலாம். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய அந்த மகிமை உங்க மேல இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பார். உங்க நீதி, நீங்க பரிசுத்தர், நீங்க ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாச்சுன்னா அந்த நீதி உங்களுக்கு முன்னாடி செல்லும். அவரே நீதிபரராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது பின்னாடி யாருன்னு சொன்னா தேவனுடைய மகிமை நமக்கு காப்பாற்றுவார். மோசே என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அது பின்னாடி தேவனுடைய மகிமை நம்மை பாதுகாப்பார். இதை குருத்தோலை எதை குறிக்கிறது சொன்னால், இந்த தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை துளிர்விட வேண்டும். அவருடைய வாழ்க்கையில மங்கி அல்லது தடைபட்டிருக்கிற வாழ்க்கை மீண்டும் துளர வேண்டும் என்று சொல்லி இந்த குருத்தோலை குறிக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசன வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் அந்த வசனத்தை கேட்டு நம்ம அப்படி கீழ்படுகிறோமா? இங்க வாசிங்க, ரொம்ப முக்கியமானது. இங்க இந்த குருத்தோலை வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம பயன்படுத்துறோம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெற்றி பவானி நம்ம வருகிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனா பரலோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க எப்பெல்லாம் துதி ஆராதனை வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கோ அங்க என்ன இருக்குதான்? குருத்தோலை இருக்கு. குருத்தோலை தூக்கி அந்த ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பாங்களாம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7, 9, 10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரர்களும் வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குடியார் முன்பாகவும் முன்க கண்டேன். அடுத்த வசனம், அவர்கள் மகள் சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்குது, எங்கள் தேவன் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். பரலோகத்துல ஒரு கூட்ட ஜனங்கள், இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனங்கள் பரிசுத்தமாக நீதி உள்ளவர்களாக வாழ்ந்து மரித்த பிறகு பரலோகத்துல போகும்பொழுது இவைகளுக்கு நான் பார்த்தேன்னு சொல்றாரு. யோவான் சொல்றாரு, இந்த ஜனங்களை சகல கோத்திரத்தாரும் சகல ஜனங்களிலும் பாசகரம் வந்து ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்ட ஜனங்கள் நிற்கிறதை கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தை தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை ஏற்றிக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பாடுவார்களாம். அவங்க எப்பெல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்களோ, எப்பெல்லாம் வர்ஷிப்பு பண்றாங்களோ, எப்பெல்லாம் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடுகிறார்களோ அது எதை குறிக்கிறது சொன்னா பரலோகத்துல அது ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கலாம். அது முன்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா திரளான கூட்டமாகி ஜனங்கள் வெள்ளையை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளை குருத்தோலைகளை ஏற்றிக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பாங்களாம். ஆட்டுக்குடியானவருக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இருந்தார்களாம். பரலோகத்துல பார்க்கும்போது இந்த குருத்தோலை இருந்தது என்று சொல்றோம். குருத்தோலை எதை குறிக்கிச்சுன்னா ஒரு வெற்றி பவானியை குறிக்கிறது. இந்த பூலோகத்துல இந்த உலகத்திலே வாழும்போது பாவத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும்போது எல்லா சாபத்திலிருந்து ஒரு வெற்றி பெற்று ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது கீழே நீங்கள் வாசிக்கும்போது மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிற எங்கள் தேவனாகிய ஆட்டுக்குட்டியானவர் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்கிறோமா? ஆண்டவருக்கு மகா சத்தமிட்டு நம்ம ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஆர்ப்பரிக்க 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 கர்த்தருடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கும் பொழுது அந்த குருத்தோலை பிடித்துக் கொண்டு பரலோகத்துல வசனா வசனா என்று சொல்லி என்ன பண்ணலாம்? அந்த சத்தம் ஆர்ப்பரிக்கிறத யோவான் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இந்த குருத்தோலை இன்னைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். இந்த குருத்தோலை எதிர்ச்சுன்னா நம்முடைய வாழ்வு ஒரு புது வாழ்வை துளிர்கிறது, புது வாழ்வை தந்தார் என்று சொல்லி பாட்டு போடுறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணாரு? ஒரு புது வாழ்வை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 9:8 அவர் நீதியோடு சீக்கிரமா தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுது. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். சீக்கிரமா வரப்போகிறார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமா காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லப்பட்டது. அவர் சீக்கிரமா வரப்போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்று ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டதை கர்த்தர் என்ன பண்ணார்? நிறைவேற்றினார். அவர் நீதியோடு திரும்ப வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த வெற்றி பவானி கிடையாது, இதோட இன்னொரு வெற்றி பவானி உண்டு. அவர் ஆகாய மண்டலத்திலே நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். இந்த பூமிக்கு கீழே வராதபடிக்கு ஆகாய மண்டலத்திலே நமக்காக இந்த வான மண்டலத்தில் பொல்லாத தூதர்களோடு கூட ஆண்டவருக்கு விரோதமாக பேசி எல்லாரையும் அங்க அழிக்குவதற்காக திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிபரன் அவர் யாரு? நீதிபரன். நீதியோடு சீக்கிரமா தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற வருவார். கர்த்தர் தம் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்ற முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர்கள் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அந்த கழுது மேலே உட்கார்ந்து வைத்து அவங்க ஆர்ப்பரிப்புக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எப்படியாவது இவர் தான் நமக்கு அடுத்த ராஜா வரப்போகிறார், அடுத்த ராஜா யாரு? இவர் தான் வரப்போகிறார் சொல்லி அவங்க இருந்தாங்க. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த எருசலேமில் இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, வலதுபுறம் போனீங்கன்னா பிலாத்துடைய அரண்மனை இருக்குது, அவர் தான் ராஜாவா இருக்கிறார். அது இடதுபுறம் போனீங்கன்னா எங்க இருக்குது? தேவனுடைய ஆலயத்துல இருக்குது. இங்க வலதுபுறம் போயிட்டாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து அந்த வலதுபுறமாக தேவனுடைய ஆலயத்துக்கு, அந்த வலதுபுறமாக பிலாத்துடைய அரண்மனைக்கு போயிட்டா அவர் ராஜாவாக கொண்டாடுவார்னு சொல்லி எல்லாரும் வேகமா என்ன பண்ணலாம்? ஆர்ப்பரித்தார்கள். இவர் தான் ராஜா, இவர் தான் அடுத்த ராஜா, இவர் தான் நம்மளை ஆளுகிற ராஜா என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நேர போய் எங்க போனாரு? அவரு நேர எங்க போயிட்டாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டார். எங்க போனாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம ரட்சிப்பார் சொல்லி பார்த்தோம், நமக்கு விடுதலை கொடுப்பார் சொல்லி பார்த்தோம். ஆனா இவரு என்ன பண்ணிட்டாரு? நேரா போய் எங்க போயிட்டாரு? எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டார். எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கு பண்ணா அடுத்தது என்ன ஆகுது? பஸ்கா பண்டிகை இருக்குது. அங்க நேரா போயிட்டா அவரே என்ன பண்ணாரு? பஸ்காவை பண்ணி அங்க போய் நின்றுட்டாரு. ஜனங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துச்சு. ஜனங்களுக்கு என்னென்ன வந்துச்சு? கோபம் அடைஞ்சு என்ன பண்ணாங்க? கோபம் அடைஞ்சு எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. அதனால இப்பதான் நம்ம ராஜான்னு சொன்னோம், இப்பதான் நம்மளை ரட்சிப்பார் சொன்னோம், இப்பதான் நமக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னோம், இப்பதான் நமக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்ய போறாருன்னு சொல்லி ராஜா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ஆர்ப்பரித்தோம், துதித்தோம், ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து இருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? நேரா போயிட்டு இயேசு கிறிஸ்து எங்க போனாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அவர் பலிகடாக மாறினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதனாலதான் கோபம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க? இன்னும் இந்த அடுத்த 4-5 நாட்களிலே அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக ஏறிட்டாங்க. இவர் வந்து எங்களை ரட்சிக்க மாட்டாரு, இவர் வந்து எங்களை விடுதலை கொடுக்க மாட்டாரு, இவர் வந்து எங்களை பாவத்தை மன்னிக்க மாட்டாரு, இவர் வந்து எங்களுக்காக வருவான்னு சொல்லி நாங்க பார்த்தா இவரு போய் என்ன பண்ணிட்டாரு? அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. அவர் பிலாத்து ராஜா கிட்ட போய் அவர் என்ன பண்றாரு? எல்லாரும் முறையிட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஜீவ பலியாக கொடுக்கப்பட்டார். இந்த வெற்றி பவானி ஜனங்கள், யூத கோத்திரத்தார், யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துல ஒரு ஆர்ப்பரித்தார். அவர் நம்மளை ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், நீதி உள்ளவர், நம்மளை ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு?
எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உண்டாயிடும். அப்படி ஜனங்களுக்கு என்ன ஆயிடும்? வெறுப்பாயிடும். அதே போல இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இஸ்ரவேல் ராஜாவாக சிம்மாசனத்துல உட்கார்றவர். அவர் அங்க போய் உட்காராம என்ன பண்ணிட்டாரு? அவரு நேரா தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டார். ஆண்டுடைய ஆலயத்துக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்? அங்க பலிகாடாக அது பாவத்துக்காக அங்க மறிக்கிறார். பாருங்க, ஒரு பலி செலுத்தணும்னா யூதருடைய சட்டத்திட்டத்தின்படி நிசான் மாசம் 15ஆம் தேதி அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க. அது 15ஆம் தேதினா 10ஆம் தேதி அந்த ஆட்டை என்ன பண்ணலாம்? சோதிப்பாங்க. அது நல்லா இருக்கா, அது ஊனமுற்றதா இருக்கா, நல்லதா இருக்குதா, இல்லை எப்படி இருக்கு சோதிச்சு பார்த்து அதன் பிறகுதான் என்ன பண்ணுங்க? அந்த ஆட்டை கொண்டு போய் என்ன பண்ணுங்க? பலி செலுத்துவாங்க. அதே போல இவரு போனது கரெக்டா அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி 10ஆம் தேதி போயிட்டார். 10ஆம் தேதி போயிட்டா எத்தனாம் தேதி அந்த பண்டிகையை நிறைவேறணும்? 15ஆம் தேதி. அப்ப எத்தனை நாள் இருக்குது? 5 நாள். இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிறு. இன்னைக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க? பலிகாடாக. ஹல்லேலூயா. ஜீவ பலியாக ஏன் ஒப்பு கொடுத்தார்? பரிசோதித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துடைய ரட்சகருக்கு எல்லாருக்கும் நான் என்ன பண்றேன்? வெற்றி தரணும்னு சொல்லிட்டு அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடியாக கட்டளையால் நமக்கு விரோதமாய் அதை பாருங்க, நமக்காக அவர் என்ன பண்ணாரு? வெற்றி செலுத்தாரு. நமக்கு எதிரியாக கட்டளையாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்தார்கள். அத்தியாவசத்தில் நீங்கள் வாசிப்பது துறதலைகளோடும் அதிகாரிகளோடும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி பவானி போனார். அவங்க என்ன நினைச்சாங்க? ஓசன்னா ஓசன்னா வருகிறவர் நமக்கு வெற்றி கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம ராஜாவாக வந்து அரைச்சாதவர்னு பார்த்தா அவர் ஜீவ பலியாக போய் என்ன பண்றாரு? பலி கொடுத்து விட்டார். இந்த உலகத்தை அதிகாரங்களோட துரத்தனங்களோட எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில வெற்றி சிறந்தார். எங்களை ரட்சிப்பார்னு சொல்லி நம்ம பார்த்தோம், எங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு விடுதலை கொடுக்காம அவரே போய் ஜீவ பலியாக என்ன பண்ணாரு? எருசலேம் தேவாலயத்துல போயிட்டு பலியாக செலுத்தினார். இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் பலி செலுத்தினார் என்று சொல்றோம். யோவான் 12:23. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா இந்த கானாவூர் கலைஞர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிட்டாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இயேசு அவர்களை நோக்கி மனுஷன் மகன் மகிமைப்படியான வேலை வந்தது. அவங்க சிலுவையிலேயே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி வேலை வரும்? அவர் சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணாரு? ஊழிய துவக்கம் முதல்ல வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாரு. அந்த கானாவூர் கல்யாணத்துல என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். இங்க சிலுவையிலே மறித்த பிறகு என் வேலை வந்ததுன்னு சொன்னார். என்ன அர்த்தம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே மறித்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். மீதி இருக்கிற வேலையை யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்றாங்க, என் வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் என்னுடைய வேலையை என்னுடைய விசுவாசிகள் என்னுடைய ஊழியக்காரர்கள் செய்வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாராம்? அவர் ஒப்பு கொடுத்தாங்க. தேவனை மகிமைப்படுத்தும்படி ஒசன்னா என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் வேலையை அவர் செய்ய வேண்டிய வேலையை அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கிட்டையும் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க என்ன பண்ணணும்? மேன்மைப்படுத்தணும். அதை நீங்க அந்த ஊழியத்தை நீங்க செய்யும் போது தான் கர்த்தருடைய வாழ்க்கை என்ன பண்ண ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது 12:28. பிதாவே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்போது நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இன்னும் ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்தும்.
ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அந்த ஆண்டவருக்காக நீங்க எந்த அளவுக்கு உயர்த்தீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஊழியம் செய்யுங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை மகிமைப்படுத்துவாராம். பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தி என்றார். அப்ப அதை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து கட்டளை பெற்றது. ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்தப்படையார். அவரு செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு சிறுவிலே போய் என்ன பண்ணாரு, மறுத்து 3ஆம் நாள் போய் உழுத்திருந்துட்டார். நம்ம தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாட்களில் நம்ம அதிகமா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது இந்த கழுதை குட்டி தீர்க்கதரிசன வசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சகரியா 9:9 அதுல 3 காரியங்கள் சொல்றாரு. அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். இந்த 3 நம்முடைய வாழ்க்கை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா அந்த கழுதை மேல வருகிறவர் நீதிபரர், சாதாரண பாவம் செஞ்சுட்டு வரல, நீதி உள்ளவர். 2வது ரட்சிக்கிறதுக்கு வந்தார். 3வது தாழ்மை உள்ளவராக வந்தார். 4வது வாசிக்கும் போது கழுதை என்பது ஒரு தாழ்மையான ஒரு மிருகம். அது சமாதானத்தை குறிக்கிறது. இந்த கழுது மேல இஸ்ரவேல் ராஜாக்கள் நிறைய பேர் அந்த கழுது மேல ஆர்ப்பரித்து அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கழுதை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு தாழ்மை உள்ளதை குறிக்கிறது. ஒரு கழுதை எங்கு வேண்டாலும் போறதுக்கும் எங்கு வேண்டாலும் இருக்கும். அதுக்கு நம்ம அது தேவையான எவ்வளவு பாரம் வச்சாலும் அது சுமக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தேவ ஆண்டுக்குடியானவர் சிலுவையிலே மறைத்தார். அதே போல அந்த கழுதையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு கழுதை ஒரு தாழ்மையான ஒரு மிருகத்தை கொடுத்தார். 4வது 5வது வாசினா இந்த குருத்தோட ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் சொன்னா பரலோகத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 நீங்க வாசிக்கினா பரலோகத்துல ரட்சிக்கப்பட்டவர் பரிசுத்தமானவர்கள் இந்த பரலோகத்துக்கு நீங்க போகும்போது திரளான கூட்டத்தை அவர் பார்த்து என்ன பண்ணாராம், அவரு என்ன பண்ணாராம், ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொன்னான். வெள்ளை அங்கி தரித்தவர்கள் அங்க நிற்க கண்டேன் என்று சொல்லி யோவான் சொல்கிறார். அந்த குருத்தோலை எதை குறிக்கிறார், ஒரு மென்மையானது. அந்த குருத்தோலை நம்முடைய வாழ்க்கை துளறி செய்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இழந்துட்டுருக்கோம், ஆனா அந்த துளு இந்த ஓலை எப்படி மென்மையா இருக்குதோ, அந்த ஓலை எப்படி கூர்மையா இருக்குதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு துவக்கம், அது ஒரு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா துளுர்ப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக நீங்க வேதத்திலே வாசிக்கும் போது நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய வேலை முடித்தது, நம்முடைய வேலை ரொம்ப முக்கியம். நம்முடைய வேலை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 118:26 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆசீர்வதிப்பார். அதே மத்திய 21:7 முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அங்க நீங்க வாசித்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்னார். இங்க என்ன சொல்றாரு, கழுதை குட்டி மேலே அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஏராளமான ஜனங்கள் இந்த எருசலேம் நகரத்திலே அநேகர் ஏராளமான ஜனங்கள் அவர் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடினார்கள். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நம்ம புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை ஏராளமான நன்மைகளை செஞ்சிருக்கிறார். ஆனால் கூட நம்ம இன்னைக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவருக்கு உண்மையிலோட இருக்க கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்க பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, பெண் வாங்கி போய்விட்டார்கள். கடைசியில இவரை சிறுவரை யாரையும் அறையும் சத்தம் விட்டுட்டாங்க. ஏன் இவர் ராஜாவா வரல, சிங்காசனத்துல உட்காரல, சிங்காசனத்தோட ஆளுகை செய்யல. இவரு டைரக்டா எங்க போயிட்டாரு, தேவனுடைய ஆலயத்துல போயிட்டு வழியாக மாறிட்டார். அதனால அவருக்கு எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோபம் அடைந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அல்லேலூயா, பின்வாங்கி போயிட்டு அங்க ஆண்டவர் என்ன பண்ண ஆராதிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிறவர், நம்ம தாழ்மை உள்ளவர், நம்ம நீதிபரராக இருக்கிறார். நம்ம நீதிபரராக மாற்றும்போது பரலோகத்துல நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், வசனா வசனா என்று சொல்லி குருத்துவரை பிடித்துக் கொண்டு நம்ம ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்ம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம்.
அச்சரிப்போம். எல்லாரும் அச்சரிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே சோத்ரோம் சோத்ரோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, குறித்தோட நாயகனுக்கு அச்சரிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றி பவானிக்கு அச்சரிக்கிறோம். கழுதையிலே ஆண்டவரே யாரும் ஆண்டவரே யாரும் ஏறிராத ஒரு கழுதை ஆண்டவரே, இது கர்த்தருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவரே அந்த கர்த்தருக்கு கொடுப்பதற்கு முன் வந்த அந்த ஆண்டவரே அந்த குடும்பங்களை பாருங்கள் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே அந்த கழுதையை ஒசன்னா ஒசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து போட்டுள்ள ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி ஆண்டவரே, இதோ என் ராஜா ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவரே, என் ராஜா நீதிபரராய் இருக்கிறார் ஆண்டவரே, என் ராஜா பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவரே, என் ராஜாதி ராஜா இயேசு ராஜா ஆண்டவரே, அவர் எப்பொழுதும் தாழ்மையாளராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா 1000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அந்த எருசலேம் நகரத்திலே ஆண்டவரே ஒரு கூட்டம் ஆண்டவரே, திரளான கூட்டம் ஆண்டவரே, ஓசன்னா 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 என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆண்டவரே. எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொன்னீர்கள், எங்களை ரட்சித்து காப்பாற்றும் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டு என் தேவன் ஆண்டவரே பரலோகத்தில் அந்த குருத்தோலை ஆண்டவரே அநேக தேவதூதர்கள் பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அங்கே ஓசன்னா 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 என்று சொல்லி வெள்ளையை தரித்து கொண்டாண்டவரே ஆர்ப்பரித்தது போல ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசாயா 58:8 சொல்லுவது போல ஆண்டவரே, சீக்கிரமே என் வாழ்வு சீக்கிரமா துளிரட்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே, என் சுக வாழ்வு சீக்கிரமா துளிர வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே பெருமையாக தொடுங்க ஆண்டவரே, வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே, வயதானவர்களை தொடுங்க ஆண்டவரே, தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவுடைய வல்லமையான கரம் இருக்கட்டும் ஆண்டவரே, அவளை பாதுகாக்க வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என் ரட்சகர் ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். உலக ரட்சகர் இந்த உலகத்தை முழுவதும் ஆண்டவரே ஆளுகை செய்வதற்காக வரப்போகிறார், திரும்பமாக வரப்போகிறார் ஆண்டவரே. இதோ நான் வரப்போகிறேன் ஆண்டவரே, ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய், உன்னிடத்திலே நான் குறை உண்டு ஆண்டவரே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டவரே. உன் விலக்கத்தனை நீக்கி விடுவேன் என்று சொன்னார் ஆண்டவரே. இதோ சீக்கிரமா வரப்போகிறார் என்று சொல்கிறார் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காய் சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காய் சிந்தின அந்த ரத்தம் சகல பாவங்களை மன்னித்து எங்களை ஒரு நீதிமானாக மாற்றிருக்கிறவர்களாக நன்றி செலுத்துகிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருமணங்களை கைக்குடி வரும்படி தேவனை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கம்பெனிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேகருக்கு நஷ்டத்திலே ஓடிக்கொண்டிருந்தால் ஆண்டவரே எசப்பா நீர் சொன்னீரீர் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த நஷ்டத்திலே இரண்டாவது படிக்க ஆண்டவரே அப்பா பாவத்தை கொண்டு வரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ சொன்னீர் அல்லவா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் வீடு ஒரு செவிகளாக இருக்கட்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இது நீங்கள் கள்ளர் புகையால் ஆக்காதீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து பார்த்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே, அடித்து தொடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே ஆண்டவருடைய சத்தத்துக்கு விரோதமாக பேசாதபடி ஆண்டவரே உடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் செபிக்கிறோம். தூரத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை வந்து வெறுமையா போகாதபடி ஆண்டவரே அப்பா அந்த வெற்றி பவானில ஒரு வெற்றி பவானில எங்களுக்கு விடுதலை கொடுத்தது போல ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை மீட்பதற்காக பாவிகளை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அப்படியே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டம் செபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நீ வருகிறவரும் ஆண்டவரே இரண்டாம் வருகைக்கு மட்டும் நீடித்து நிலைத்திருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.